இந்த சம் பாருங்க, சம் ஆஃப் a number and its reciprocal is 65/8 then the number isன்னு கேட்குறாங்க. ஒரு நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலையும் ஆட் பண்ணால் 65/8 வருமா? அந்த நம்பர் தான் நம்மளை கேட்குறாங்க. அந்த நம்பர் தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து 65/8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/xன்னு எழுதிக்கலாமா? இந்த சைட் பாருங்கள், இதை எப்படி எழுதலாம்? 64 + 1 எழுதலாமா? என்னோட கன்வீனியன்ட்டுக்கு 65 64 + 1 எழுதிக்கிறேன் பை 8. 64 நம்மளுக்கு தெரியும் 8 ஸ்கொயருன்ட்டு. அப்போ 8 ஸ்கொயர் + 1/8. இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே ஒன்று இருக்கா? இங்கேயும் 1 இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்கிறப்ப 8 இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? அப்போ அந்த எண் பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? இல்லைனா நீங்கள் இப்படி கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் 8, அதோட ரெசிப்ரோக்கல் 1/8. ஓகேவா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 8 8 ஆர் 64, 64 + 1 65/8. கரெக்டாக வருதா? அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8. கிளியரா?